ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஸ்மின். எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக ஸ்பைசி சிக்கன் சொல்லலாம், இது பெப்பர் சிக்கன்னு சொல்லலாம், சிக்கன் சிந்தாமணியும் சொல்லலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து இது மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், 1/2 லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சோண்டு பாதி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நல்லா கையால் மசிச்சு விட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டல. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 4 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்பைஸிங்கிறதுனால ஆல்ரெடி அதுலேயே நம்ம நிறையா காரம் சேர்த்துருக்கோம். அதனால 4 வரமிளகாயை பிச்சு போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். அதனால் இதில் தேவை கிடையாது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 10 நிமிஷம் அதை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி பரட்டி எடுத்துக்கோங்க. திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வேணும்னா இது மேலே பெப்பரும் தூவி எடுத்துக்கலாம். பெப்பர் லைட்டாக தூவிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான ஸ்பைசி சிக்கன் ரெடி. இதை வந்து நம்ம நார்மலாக இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனல் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.